தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் நாம் தமிழர் கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. வீரத்தமிழர் முன்னணி, சைவ தமிழ் பேரவை உள்ளிட்டோரும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். அதனை மற்றும் ஒரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். காசி விஸ்வநாதர் கோயில் குடமுழுக்கை தமிழில் நடத்தவில்லை என புகார் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது ஆர்ப்பாட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழக அரசை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அதனை மற்றும் ஒரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் விமலவேலன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். விமலவேலன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். தென்காசியில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாகும். சிவபெருமானை மூலவனாக கொண்ட இந்த கோவிலுக்கு வெளி மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகைப்படுகின்றனர். கடந்த 15ஆம் நூற்றாண்டில் தென்காசி பகுதியை ஆண்ட பராக்கிரம பாண்டிய மன்னரால் வடக்கே கங்கை கரையில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதரை தெற்கில் உள்ளவரும் தரிசிக்கும் வண்ணம் தென்காசி சிற்றாற்றின் கரையில் காசி விஸ்வநாதர் கோயில் கட்டப்பட்டது. இந்த கோவில் ராஜகோபுரம் 175 அடி உயரமும் 9 நிலைகளை உடையதுமாக அமைக்கப்பட்டுள்ளது. மாசி மகம், ஐப்பசி உத்திரம் ஆகிய நாட்கள் இத்தலத்தின் சிறப்பு விழா நாட்களாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இக்கோயில் திருப்பணிகள் நடைபெற்று 19 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் மீண்டும் திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று பக்தர்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்த உத்தரவிட்டார். இதனை அடுத்து சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான மகா மண்டபம், பிரகார மண்டபம், கொடிமரம், மாட மதில், ராஜகோபுரம், விமான கோபுரங்கள், சுதைவேலை, பஞ்சவர்ணம் பூசுதல், ஸ்தூபி ஸ்தாபனம், தீர்த்த குடம் என பல்வேறு திருப்பணிகள் புனரமைக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, அதாவது இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்தன. இந்த நிலையில தென்காசியை சேர்ந்த நம்பிராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கோவிலில் திருப்பணிகள் முறையாக நடக்கவில்லை என்றும் அதில் முறைகேடுகள் நடந்திருப்பதால் முழுமையான பணிகள் நடந்த பின்னரே கும்பாபிஷேகம் நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் முறைகேடுகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணை செய்த நீதிபதிகள் கும்பாபிஷேகத்திற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக பணிகள் பூர்த்தியடைந்து யாகசாலை பூஜைகளும் துவங்கப்பட்டு விட்டது. இந்த நிலையில் கும்பாபிஷேகத்தை தடை செய்வது சரியாக இருக்காது என்று அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து கும்பாபிஷேகம் நடக்க விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை நீக்கி நீதிபதிகள் உத்தரவை தொடர்ந்து இன்று 19 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்று முடிந்தது. தற்போது உலகம்மாள், உடனுரை காசி விஸ்வநாத சுவாமி ராஜகோபுரங்கள், விமான கோபுரங்கள், மூலஸ்தானம் முக்கிய அனைத்து மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம், மகாபிஷேகம், தீபாராதனை, பிரசாதம் வழங்கல் போன்ற அனைத்து நிகழ்வுகளும் நடைபெற்று முடிந்து அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தென்காசி மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் மட்டும் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேகத்திற்கு வருகை புரிந்தனர். திருக்கோவில் மட்டுமல்லாது சுற்றியுள்ள அனைத்து ரத வீதிகளிலும் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. கோவில்களிலும் ரத வீதிகளிலும் உள்ள பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை காண்பதற்கு LED திரைகள் ஆங்காங்கே பொருத்தப்பட்டது. மேலும் தென்காசி கோவில் வளாக பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். பொறுப்பு சந்தோஷ், கடிமணி மற்றும் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அளவின் தலைமையில் ஏராளமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி விமலவேலன்.